ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய்கறி உரம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நம்ம கிச்சன்லேருந்து வேஸ்ட் மட்டும்தான் நம்ம எடுப்போம். இந்த மாதிரி எக்ஷெல் ஆகட்டும், அப்புறம் பழத்தோட தோல், அப்புறம் வெங்காய சருகு, இப்போது திராட்சை சாப்பிட்டாங்க அந்த வேஸ்ட்டையும் கொண்டு வந்து இதில் போட்டாச்சு. இந்த மாதிரி இது எல்லாமே இது ட்ரே ஃபில் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து ஒரு லேயர் போட்டுட்டு மேலே கம்போஸ்ட் மண்ணோ போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கொக்கோபீட் இருக்கு இல்லையா, கொக்கோபீட் போட்டுட்டு அது நல்லா ஈரமாகிறதுக்கு நம்ம புளிச்ச மோர் இல்லைன்னா நார்மல் மோர், தயிர் எது வேணாலும் நம்ம தெளித்து விட்டுட்டோம்னாலே போதும். அந்த கம்போஸ்ட் டப்பா வந்து ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் வேஸ்ட்டு போட்டிருக்கனால அதனால் அப்பப்போ எடுத்து பார்க்கும்போது தண்ணி தெளித்து விட்ருவோம் அந்த எறும்பெல்லாம் போகிறதுக்கு. கிட்டத்தட்ட இதை வச்சு 1 மாதம் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பியூர் கம்போஸ்ட் ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். அங்கங்கே கொஞ்சம் எறும்பு மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதோட விதையெல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஒரு கம்போஸ்ட் நான் இது வரைக்கும் நிறையா கம்போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா டைம்லேயும் இந்த ரெடி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் முளைச்சி வந்துடும். நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்து மண் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது நல்லா பிளாக் கலரில் இருக்குது, எடுக்கும்போதே தெரியும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் நல்லா அந்த விதையெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. ஆனால் அங்கங்கே இந்த கட் பண்ணாமல் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அந்த இது மட்டும் கொஞ்சம் மக்களுக்கு டைம் ஆகும். நான் இதெல்லாம் வந்து நல்லா தூள் பண்ணி போட்டிருக்கலாம். இந்த எக்ஷெல் இருந்தால் தான் அது நல்லா வரும். பிளாக் கலர் கருப்பு வந்துச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னா. அப்புறம் சில பேருக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு புழு வரும், ஞாபகம் இருக்கா? குண்டு குண்டாக வரும் புழு. அது வந்துச்சுன்னா நமக்கு செடிக்கெலாம் ரொம்ப இது வேற தின்றும் அது. ஆமாம், அது வந்து மண்புழு கிடையாது. இப்போ வந்து பார்த்து இந்த ப்ரௌன் கலரில் ஒல்லியாக நீளமாக இருக்கும், அதுதான் வந்து மண்புழு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச உரத்தை ஒரு சாக்கில் மாற்றிட்டு இருக்கோம். மாற்றிட்டு திருப்பியும் அந்த குப்பையெல்லாம் வச்சு இதில் இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். டப்பாக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த உரம் இருக்குது. இது இன்னும் பள்ளியெல்லாம் எந்திரிச்சு ஓடுது உள்ளுக்குள்ளே. இது வந்து இன்னும் ஃபுல்லாக ப்ராப்பராக கம்போஸ்ட் ஆகலை. இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டியும் எடுக்கும்போது தயிரோ மோரோ இல்லை புளிச்ச மாவு ஏதாவது இருந்ததுன்னா தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுட்டு இப்படி கிளறி விடும். எவ்வளோ உரம் வந்துருக்குன்னா ஒரு சாக்கு, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக கீழே விரிச்சிருக்கு நிறையா மக்களை. ஏன்னா அதோட கீழே பேஸில் போட்டிருந்து இலை மக்களுக்கு டைம் ஆகுது போல். ஸோ அடுத்த டைம் இந்த இலையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. இப்போது அடுத்து என்னென்னா புதுசாக போடக்கூடிய எப்படி டெமோங்கிறத நான் காட்டிடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தேவைன்னா ஹோல்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக ஹோல்ஸ் இருந்தால் தான் கீழே நம்ம வாட்டர்லாம் ஓடுறதுலாம் ட்ரெயின் ஆகி கீழே வர்றதுக்கு. இது எங்கே வைக்கிறேங்கிற இடத்துல கொண்டு போய் காட்டுறேன். இப்போது நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டு மாதிரி அமைச்சிக்கணும். பெட் அமைச்சா தான் அது கீழே வந்து ட்ரெயின் ஆகக்கூடியது எல்லாமே வந்து நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி இது இங்கே வைக்க மாட்டேன், இணலுக்கு அங்கே தள்ளி வச்சுருவேன். அப்போ தான் இணலில் இருக்கும். இணலில் தான் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வரக்கூடிய மண்புழெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு. இப்போ காய்கறி உரம் தேவைக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட் வேணும்னா காய்கறி, நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பழத்தோட தோல், அப்புறம் அந்த பப்பாளி பழம் தோல் சாப்பிட்டு மிச்சம். இங்கே வந்து மண்புழு உரம் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வீட்டில் வாங்கி வச்ச மண்புழு மேலாக்க போடுறதுக்கு லேயராக பிரிப்போம். அதை எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே, க்ளோஸுங்களா. இப்போ ஃபஸ்ட் செட் ஆஃப் லேயர் ஃபஸ்ட் போடுறேன். ஃபஸ்ட் செட் ஆஃப் லேயர் போட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போது நம்மகிட்ட இது கம்மியாக இருக்கிறனால இது தெரியுது. ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கு நம்ம மண்புழு உரத்தை மேலாக்க தூவி விடுறோம். தூவி விட்டுட்டு அடுத்த லேயர் வந்து திரும்ப இருக்குதை போட்டு விடுறோம். இது போடுறதுனால நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள் பண்ணி நம்ம உரம் தயாரிச்சுக்கிறோம். அவ்வளோதான். ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்படி டெய்லி கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு இது மூடி வச்சு மூடிடலாம். அவ்வளோதான். டெய்லி மூடி வச்சுட்டு மேலாக்க நமக்கும் ஈரம் பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், புளிச்ச மோர் ஊற்றிக்கலாம், தயிர் இருந்தாலும் நமக்கு தண்ணி ஆக்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் அது ப்ராசஸ். இப்போ இதோட முக்கியமான என்னென்னா என்னென்ன போடலான்னு சொல்கிறத விட என்னெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லலாம். போடக்கூடாதுன்னா வந்து இப்போ ஆரஞ்சு பழத்தோடு அது போடக்கூடாது. சிட்ரிக் அமிலங்கிற யூஸ் பண்ணுறக்கூடிய எந்த பொருளும் போடக்கூடாது. நம்ம ஆரஞ்சு, லெமன்லாம் போட்டிங்கன்னா நமக்கு டேஞ்சர், அதை போடக்கூடாது. சாத்துக்குடி இதெல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் அது கரெக்டாக வந்து இப்படி விட்டுறக்கூடாது. நம்ம இணலை தூக்கி வச்சிடணும். வெயில் வச்சா நமக்கு தான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க உரத்தை வந்து நம்ம செடிக்கு போட போகிறோம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது வந்து நம்மளோட லெமன் செடி. இதை வந்து நாங்கள் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு கை அளவுக்கு நம்ம உரம் எடுத்துருக்கோன்னா உரத்தை சுற்றி போட்டுட்டு அந்த செடியோட மண் இருக்கு இல்லையா, அது நல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பரப்பி விடணும். அப்படி போட்டால் மண் நல்லா லூஸ் ஆகும், வேருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இது வந்து எங்களோட ஆல்ரெடி ஒரு வாட்டி காய்ச்சி முடிச்ச 2 கத்திரிக்காய் செடி இங்கே இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு வந்து பெரிய பேக் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சூப்பராக காய்ச்சிட்டு இருந்த இந்த ஒரு செடி ஆல்ரெடி காய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் நம்ம இதுக்கு ஸ்ட்ரென்த்து தரணும்னா
இந்த மாதிரி செடிக்கெலாம் மறுபடியும் நம்ம ஒரு கை இந்த மென்யூர் வந்து போடலாம். இந்த மாதிரி களைஞ்சி விடும்போது ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பரவும். ஆல்ரெடி இதெல்லாம் தளைஞ்சிட்ருக்கு, குட்டி குட்டியாக தளைஞ்சிட்ருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் போட்டோன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். நம்ம முன்னாடி வந்து செடியெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதுக்குமே வந்து நம்ம இந்த செஞ்சு வச்சுருந்த உரத்தை வந்து போட போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச உரத்தை வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடிக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்படி இருந்த போகன்வில்லா செமையாக ரிசல்ட் காமிச்சது. அப்போ தான் எங்களுக்கு இந்த கம்போஸ்ட் நிஜமாலுமே ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த செடி மட்டும் இல்லாமல் மருதாணியும் சூப்பராக தளைஞ்சு வந்திருந்தது. முத்து அடம்பிடிச்சு வாங்கிட்டு வந்த தாய்வான் கொய்யா நல்லாவே ரிசல்ட் காமிச்சிட்ருக்கு. பொதுவாக நர்சரியிலலாம் தான் நான் பார்த்துருக்கேன், சின்ன செடியிலேயே பூ காய் நல்லா வந்திருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதும் அப்படி வருதுன்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சின்னதாக இருக்கும்போதே பூ காய் நல்லா வந்துருச்சுன்னா இதெல்லாம் கிள்ளி விட்டுறலாமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கம்போஸ்ட் எல்லாமே இந்த செடிக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நான் காட்டுற செடி என்ன செடி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்கள். இலையெல்லாமே நல்லா க்ளோஸ் அப்லேயே காட்டுறேன். நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இது கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. நான் சைடில் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்போஸ்ட் கொடுக்கும்போது சைட்லலாம் மண்ணை கிளறி விட்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பரவும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு 2 கரண்டி தான் கம்போஸ்ட் போட்டாலே போதும், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு மறுபடியும் நம்ம கையால் வச்சு நம்ம லைட்டாக கிளறி விட்டாலே போதும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் இப்போ செடி சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய் ஆகட்டும் மிளகாயிட்டும் அவ்வளோ நல்லா காஞ்சு போய் காயே இல்லாமல் இருந்தது. இப்போ அவ்வளோ காய் இருக்குது. இதில் பாருங்கள், நல்ல காய் பொரிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது நல்லா க்ரோ பேக் சைஸுக்கு நல்லா லீஃபெல்லாம் வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே ஒன்று, இந்த திராட்சை கொடியும் நல்ல கொடி விட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் இப்போ கட்டை வச்சோம்னா இது கொடி வந்துடும். இது கொடி வர ஸ்டேஜ் தான் டக்குன்னு எல்லாம் மழை வர்றதுக்கு நல்லா தளிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கம்போஸ்ட்டு, உரம், மீன் அமிலம், பஞ்சகவியம் இதெல்லாமே கொடுத்தோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து புதுசாக நம்ம வச்சது தான். ஒரு சின்ன கட்டிங் தான் எடுத்து வச்சோம். நம்ம பெரிய டிராகன் ஃப்ரூட்லேருந்து ஒரு கட்டிங் தான். இப்போ நல்லா பெருசாக வந்துடும். இதே டிராகன் ஃப்ரூட்குள்ளே நம்ம தக்காளி நாற்றும் வச்சுருக்கோம். முன்னாடியெல்லாம் இந்த இடத்துல தக்காளி போட்டால் சுத்தமாக வராது, அதனாலேயே நாங்கள் தக்காளி போடுறதை அவாய்ட் பண்ணோம். இப்போ இந்த கம்போஸ்ட்டு, இந்த மீன் அமிலமெல்லாம் கொடுக்கறதுனால தக்காளி நல்லா பெருசாகவே வந்திருக்கு. சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வருது. அப்புறம் நம்ம வீட்டில் இந்த டிசம்பர் பூவும் வச்சுருக்கோம். இதுவும் நல்லா கலைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீனிஷாக கும்பலாக ஒரு செடி வந்த மாதிரி இருக்கும். டிசம்பர் மாதம் மட்டும் நல்ல ஒரு வயலட் கலரில் பூ பூக்கும். மற்ற எந்த நாளும் பூ பூக்கிறதில்ல. இந்த செடி வந்து ஸ்வீட் லெமன் நம்ம லயன்ஸ் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான். நல்லா இதுவும் தளைஞ்சு வந்துருச்சு. நல்லா பாருங்கள், புது புது லீஃப்லாம் வந்திருக்கு. இதுக்கும் நம்ம மண்ணை கிளறி விட்டு கொஞ்சமாக கம்போஸ்ட் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.